வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி தீபாவளிங்க. எல்லோரும் தீபாவளியை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. எங்கள் ஊரில் தீபாவளினா பட்டாசை விட இங்கே சரவெடி என்னென்னா, எங்கள் ஊரில் நிகழ்ச்சிகள் வைப்பாங்க. அதாவது சின்ன பசங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ரன்னிங் ரேஸ், அப்புறம் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நீங்களும் சேர்ந்து எங்களோட வந்து பாருங்கள். அந்த புதுசாக பார்க்கும் உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்ப மென்ஷன் பண்ணியோ ரெண்டாவது ஊத்துற ஏய்டா ஹலோ சார் கையில பிள்ளைகள உட்காருங்க ஆமாடா அடுத்து பெரியவர்களுக்காக நீர் நிரப்புதல் போட்டி. முதலில் வரும் 8 பெண்களுக்கு மட்டும்தான் அதோட பங்கு தங்களை பெயர்களை கொடுத்துருங்க. 3 பேர் கொடுத்துருக்காங்க. பேர் கொடுத்தா கேட்க மாட்டோம். பேர் கொடுத்துருங்க. அடுத்த பையன் கொடுக்காங்க. பேர் கொடுத்தாலும் பேர் கொடுத்தீங்க. சின்ன பிள்ளை கை அப்படிதான் வரும். சின்ன பிள்ளை கை இல்லை, நம்ம கைக்கு அதுக்கு ஈக்குவல் போடலாமா? பொறுமையா பொறுமையா ஊத்துங்க. பொறுமையா, ஒன்றும் அவசரம் இல்லை. அப்படி பிடிக்காது, நடுவில் அப்படி இது ரெண்டாவது. இந்த போட்டி வந்து உறவுகளே வந்து பொட்டு வைத்தல் அப்படின்ற போட்டி. அதாவது கண்ணை கட்டி விட்டுருவாங்க. அங்கே ஒரு போர்டில் வந்து ஒரு லேடியோட படம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த லேடியோட நெத்தியில் வந்து கரெக்டாக பொட்டு வைக்கணும். கரெக்டாக இல்லைன்னா கூட முன்ன பின்ன இருந்தாலும் முதல் பரிசு 2ஆம் பரிசுன்னு கொடுப்பாங்க. யாரும் அவ்வளோவா அக்யூரேட்டாலாம் வைக்க முடியாது, ஏன்னா கண்ணை கட்டி விட்றாங்கல்ல, அதனால். பட் ஒருத்தவங்க நிதானமாக போனால் வைக்கலாம். போன வருஷம் வந்து இந்த போட்டியில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். பட் இந்த வருஷம் வந்து என்ன தான் ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டாங்களா, அதனால் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து போனோன்னே கோயிலுக்கு நேராக போய் சாமியை கும்பிட்டேன். அங்கே குழந்த ஒருத்தன் இருந்தான். அவன் எடுத்து 90 கூட எடுத்து பூசி விட்டான்.
எல்லோரும் பார்த்து ரொம்ப சிரித்தாங்க. அதாவது கிராமங்களில் வந்து எல்லோரும் விவசாய வேலைகளாக அவங்க இங்கே வந்து தெரிவாங்க. பட் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு தான் வந்து எல்லாம் ஒன்று கூடி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. வெற்றி தோல்வி என்பது அடுத்த கட்டம்தான். பட் எல்லோரும் வந்து ஒரு என்ஜாயாக வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக வந்து கலந்துக்குவாங்க. அது அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும், ஒரு சந்தோஷம் ரொம்பவே நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். உறவுகளே, பார்க்கையிலே பாருங்கள், நேராக போய் சாமியை கும்பிட்டுனா அங்கேருந்து ஒரு குழந்தை எடுத்து துண்ணூறு கூட போட்டுவிட்டா எல்லோரும் சிரித்தாங்க. அந்த மாதிரி ஊத்துறா பாண்டி, ஊத்துறா ஊத்துறா, பொறுமையா பொறுமையா. கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்கப்பா, எல்லாரும் கை தட்டுங்கப்பா. ஊத்துறா பாண்டி, பொறுமையா பொறுமையா, மெதுவா ஊத்துறா, மெதுவா. போடா போடா, இல்லைன்னா தூக்கி கொண்டு போய் விட்டுருவாங்க அத்தை.